கண்டிப்பாக போதை பழக்கத்தை தமிழ்நாட்டை விட்டு அகற்ற வேண்டும் என்றால் நாம கண்டிப்பாக புது மாற்றத்தை, புது ஆட்சியை கொண்டு வர வேண்டும். மீண்டும் நாம நல்ல ஆட்சியை கொண்டு வந்தால்தான் கண்டிப்பாக இந்த போதை பழக்கத்தை ஒழிக்க முடியும். ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினோட ஆட்சி எப்படி இருக்கு? போதை பழக்கத்தை பத்தி அவங்க எதுவுமே சொல்லல, ஒழிப்போம்னு சொல்லவே இல்லை. எந்த இடத்துலயும் வாக்குறுதி கொடுக்கலாம்னா பொய்யான வாக்குறுதிகள் அதிகமாக கொடுத்திருக்கிறாங்க. நகைக்கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன் தள்ளுபடி என்று. ஆனால் அனைத்து வாக்குறுதிகளையும் நாம புது ஆட்சி மலரும் பொழுது, மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி அவர்கள் வளரும் போது இந்த போதை பழக்கத்தையும் ஒழித்துவிட முடியும். நல்ல நகைக்கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடியை கண்டிப்பா கொண்டு வர முடியும். நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. இந்த சீட் இருக்குல்லம்மா, இது உங்களுக்கு எல்லாம் கொடுத்திருப்பாங்க, நீங்க எல்லாம் படிங்க. இதுல பாருங்க பின்னாடி எத்தனை, அதாவது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் என்னெல்லாம் கிடைக்கும் இப்ப அண்ணெல்லாம் சொன்னாங்க. உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கப்படும், அதே சமயம் ஃப்ரிட்ஜ் கொடுக்கப்படும், அந்த மாதிரி கல்வி கடன் எல்லாம் தள்ளுபடி செய்யப்படும். அது தர்மபுரிக்கான நல்ல திட்டங்களையும் நம்ம சொல்லி இருக்கிறோம். இப்ப தொப்பூர் கணவாய் அதையெல்லாம் மத்திய அரசாங்கத்திடம் கேட்டுதான் நம்ம பெற்றிருக்கிறோம். அதே போல இந்த தண்ணீரை தீர்க்க வேண்டும், தண்ணீர் பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்திடம் அந்த திட்டத்தை நம்ம செயல்படுத்த முடியும். மத்திய அரசாங்கத்திடம் கிட்ட தாய் இல்லத்தோடு பரிசீலித்து அந்த திட்டத்துக்கும் அவங்க அனுமதி கொடுப்பாங்க. ஒரு 1000 கோடியை நம்ம கொண்டு வந்து தர்மபுரி மாவட்டத்துக்கு கொண்டு வந்தா எல்லா ஏரி குளங்களும் நிரம்பும். ஏன்னா தமிழ்நாடும் சரி, டெல்லியில இருக்கக்கூடிய அரசாங்கமும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமா இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கமா இருந்தாலும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சி 2 பேர்த்தையும் பேசி கண்டிப்பாக நல்ல நில திட்டங்களை கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது.